Hi students, போன கிளாஸில் எக்ஸைஸில் 3.4ல் கொஷின் நம்பர் 5 பார்த்தோம். 5ல் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம். இந்த கிளாஸில் எக்ஸைஸில் 3.4ல் கொஷின் நம்பர் 6 பார்க்குறோம். ஓகே, இதில் 3 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, பாருங்கள். 6th கொஷின், ப்ரூவ் தட் ஃபஸ்ட் பாயிண்ட்டு cos into 30 degree plus x equal to root 3 cos x minus sin x divide 2. Second point, cos into by plus theta equal to minus cos theta. Third point, sin into by plus theta equal to minus sin theta. Okay, இது நம்ம 3 பாயிண்ட் ப்ரூவ் பண்ணும். சொல்யூஷன் கிவன் போட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது? cos into 30 degree plus x equal to root 3 cos x minus sin x divide 2. அதுக்கு ஸ்டெப் பாருங்க. cos 30 degree plus x இருக்குது. அப்போ cos a plus b அப்போ என்ன ஃபார்முலா? cos a into cos b minus sin a into sin b. ஓகே, சரி. அப்போ எப்படி எழுதலாம்னா cos 30 degree plus x equal to cos 30 degree into cos x minus sin 30 degree into sin x. அதுக்கு ஸ்டெப் பாருங்க. ஈக்குவல் டு cos 30 ஓட வேல்யூ root 3 divide 2 into cos x அப்படி எடுத்துட்டேன், மைனஸ் sin 30 ஓட வேல்யூ 1/2 into sin x அப்படி எடுத்துட்டேன். ஓகே, சரி. அதுக்கு ஸ்டெப் பாருங்க. cos 30 degree plus x equal to root 3 cos x minus sin x divide 2. ஓகே, சரி. ஃபஸ்ட்டு வேல்யூ ப்ரூவ் பண்ணிட்டோம். செகண்ட் பாயிண்ட்டு, cos இன்ட்டு பை ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸு. அப்போ காஸ் இன்ட்டு பை ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு அதே தான் ஃபார்முலா தான். காஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணும். அப்போ காஸ் பை ப்ளஸ் தீட்டானா ஈக்குவல் டு காஸ் பை இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் பை இன்ட்டு சைன் தீட்டா. அதுக்கு ஸ்டெப் பாருங்க. ஈக்குவல் டு காஸ் பையோட என்னது? -1 இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் இருக்குது. சைன் பையோட வேல்யூ என்னது? 0 இன்ட்டு சைன் தீட்டா. அதுக்கு ஸ்டெப் பாருங்க. -1 இன்ட்டு காஸ் தீட்டா என்னது? மைனஸ் காஸ் தீட்டா. 0 இன்ட்டு சைன் தீட்டானா 0 ஆயிரும். அந்த வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ என்ன ஆன்சர் நம்மளுக்கு? ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே, அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். சைன் இன்ட்டு பை ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. அதுக்கு ஸ்டெப்பு பாருங்கள். சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா என்னென்னா சைன் ஏ இன்ட்டு காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் பி. ஓகே, அப்போ சைன் இன்ட்டு பை ப்ளஸ் தீட்டானா சைன் பை இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் பை இன்ட்டு சைன் தீட்டா. அதுக்கு ஸ்டெப்பு சைன் பையோட வேல்யூ என்னது? 0 இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் பையோட வேல்யூ என்னது? -1 இன்ட்டு சைன் தீட்டா. இப்போ 0 இன்ட்டு காஸ் தீட்டானா 0 தான் வரும். அதுக்கு ஸ்டெப் என்ன? ஈக்குவல் டு 0 ப்ளஸ் -1 இன்ட்டு சைன் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா. அப்போ என்ன ஆன்சர் நம்மளுக்கு? மைனஸ் சைன் தீட்டா ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஓகே, கொஷின் நம்பர் 6. ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பேஜ் திருப்புறேன். ஓகே, கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7 பாருங்கள். த ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஹூஸ் த ரூட்ஸ் ஆர் த சைன் 50 டிகிரி அண்டு காஸ் 60 டிகிரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். 3 மார்க் கேட்கலாம், இல்லை 5 மார்க் கேட்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட். சைன் 50 டிகிரி வேல்யூ என்ன, காஸ் 50 டிகிரி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி. சொல்யூஷன் கிவன் போட்டுக்குவாங்க. சைன் 50 டிகிரி அண்டு காஸ் 50 டிகிரி. சைன் 50 டிகிரி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சைன் இன்ட்டு 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. 45லேருந்து 35னா சைன் 50 ஆயிடும். அப்போ அதுக்கு ஸ்டெப் பாருங்கள். சைன் ஏ மைனஸ் ஃபார்முலா. சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா சைன் ஏ இன்ட்டு காஸ் பி மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் பி. அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ சைன் 45 டிகிரி இன்ட்டு காஸ் 30 டிகிரி மைனஸ் காஸ் 45 டிகிரி இன்ட்டு சைன் 30 டிகிரி. ஓகே, அதுக்கு ஸ்டெப்பு ஈக்குவல் டு சைன் 45 டிகிரி வேல்யூ என்னது?
1/√2 இன்ட்டு காஸ் 30 வேல்யூ என்னது √3/2 மைனஸ் காஸ் 45 டிகிரி வேல்யூ என்னது 1/√2 இன்ட்டு சைன் 30 டிகிரி 1/2. ஓகே, அப்போ எப்படி இருக்கலாம் நம்மளுக்கு காமனாக இருக்கிற வேல்யூ பாருங்கள் 2√2 இருக்கும். அப்போ 1/2√2 இன்ட்டு √3 - 1 1/2√2 இன்ட்டு √3 - 1 இது ஈக்குவேஷன் 1 வச்சுட்டேன். ஓகே ரைட். காஸ் 50 டிகிரி ஈக்குவல் டு காஸ் இன்ட்டு 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. ஓகே, அப்போ காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா ஈக்குவல் டு பாருங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் பி. அப்போ காஸ் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி, அப்போ காஸ் 45 டிகிரி இன்ட்டு காஸ் 30 டிகிரி ப்ளஸ் சைன் 45 டிகிரி இன்ட்டு சைன் 30 டிகிரி. ஓகே, அதுக்கு ஸ்டெப் பாருங்கள் காஸ் 45 டிகிரி வேல்யூ என்னது 1/√2 இன்ட்டு காஸ் 30 டிகிரி வேல்யூ √3/2 ப்ளஸ் சைன் 45 டிகிரி வேல்யூ என்னது 1/√2 இன்ட்டு சைன் 30 டிகிரி 1/2. இது எதில் காமனாக இருக்குது வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2√2ன்னு எடுத்துக்கிட்டு இன்ட்டு ப்ராக்கெட் பாருங்கள் √3 + 1 √3 + 1 இது ஈக்குவேஷன் 2. ஓகே சரி, இது பாருங்கள் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x² மைனஸ் ஃபார்முலா ரூட்ஸு x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் x ப்ளஸ் ப்ராடக்ட் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ் 50 டிகிரி ப்ளஸ் சைன் 50 டிகிரி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ் 50 டிகிரி இன்ட்டு சைன் 50 டிகிரி ஈக்குவல் டு 0. ஓகே சரி, இப்போ காஸ் 50 டிகிரி ப்ளஸ் சைன் 50 டிகிரி வேல்யூ ரெண்டு ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ காஸ் 50 டிகிரி வேல்யூ என்னது 1/2√2 இன்ட்டு √3 + 1 ப்ளஸ் சைன் 50 டிகிரி வேல்யூ 1/2√2 இன்ட்டு √3 - 1. ஓகே, இது காமனாக எடுக்கலன்னா 1 ஈக்குவல் டு 1/2√2 இன்ட்டு √3 + 1 ப்ளஸ் √3 - 1. பாருங்கள் எது கேன்சல் ஆகும் அந்த -1 +1 கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ அந்த √3 + √3 ஆட் பண்ணால் 2√3 2√3/2√2 2 கேன்சல் ஆயிடும். அப்போ √3/√2ன்னு வரும். காஞ்சிக்கிட்ட பண்ணால் ஓகே ஏ கிராஸ் √2/√2ன்னு எடுத்துக்கிட்டோம். மல்டி பண்ணிக்கலாமா? √3 × √2னா √6 √2 × √2னா ஒரு +2க்கு 2 ரூட் ஈக்குவல். ஓகேவா? அப்போ 2 போட்டோம் √6/2ன்னு எழுதிட்டோம். இது சம் ஆஃப் த ரூட்ஸு. ப்ராடக்ட் ரூட்ஸ் காஸ் 50 டிகிரி இன்ட்டு சைன் 50 டிகிரி ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் பாருங்கள் 1/2√2 √2 இன்ட்டு √3 + 1 இன்ட்டு 1/2 இன்ட்டு √2 ப்ராக்கெட்டில் √3 - 1 ஈக்குவல் டு அதுக்கு ஸ்டெப் பாருங்கள் ஈக்குவல் டு அப்போ 1/2 × 2 4 ஆயிரும். √2 × √2 என்ன வரும் 2 வரும். 2 ரூட்டுக்கு ஒரு 2 வரும். இன்ட்டு ப்ராக்கெட்டில் பாருங்கள் √3 + 1 √3 - 1 இருக்குது. அப்போ a + b இன்ட்டு a - b. அப்போ a² - b². அப்போ √3² பண்ணினா கேன்சல் ஆயிரும். மீதி 3 வரும். 1² பண்ணால் 1 தான் வரும். அப்போ 3 - 1. அதுக்கு ஸ்டெப்பு 1/8 இன்ட்டு 2 2 டபுள் அடித்தா 4 ஆயிரும். அப்போ 1/4 என்ன ஆன்சர் நம்மளுக்கு 1/4. ஓகேவா? கொஷின் நம்பர் 7 பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜ் திருப்புறேன். நெக்ஸ்ட் பேஜ் திருப்பிட்டேன். ஓகே, ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? x² மைனஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 0. அதுதான் x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். x² அப்படியே எடுத்துக்கிட்டேன். இந்த ஆல்பா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பேன். அது சம் ஆஃப் த ரூட்ஸ். என்ன ஆன்சர் நம்மளுக்கு √6/2ன்னு வரும். ஓகே, அப்போ √6/2 எக்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி ஆல்பா பீட்டானா ப்ராடக்ட் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 1/4. அதான் என்னது 1/4 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டேன். அப்போ எப்படி எழுதலான்னா அந்த 2 பாருங்கள் √6/2 இருக்குல்ல, அந்த 2 என்பது இங்கே மல்டி பண்ணிக்கணும். 2x² ஆயிரும். ஓகேவா? அங்கேயே மல்டி பண்ண என்ன ஒரு 4 வருதா? சரி, டிவைட் வேல்யூ 4 மேக்ஸிமம் வேல்யூ 4 இருக்குது. அப்போ இங்கேயும் 4 வரணும், அங்கேயும் 4 வரும். அப்போ என்ன பண்ணலாம் நம்மளுக்கு பாருங்கள்
2x square minus 2 root 6 plus 2 root 6x plus 1 equal to 0 எடுத்துரும். ஓகே, சரி. கொஷின் நம்பர் எந்தெந்த கொஷின் பார்த்தோம் பாருங்கள். 6th கொஷின் பார்த்தோம். 6th கொஷினில் 3 பாயிண்ட் பார்த்தோம். ஓகே, ரொம்ப ஈஸியான சம்மு தான். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன ஃபார்முலானா காஸ் ஏ ப்ளஸ் பியும் காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலாவும் சைன் ஏ ப்ளஸ் பியும் சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலாவும் 4 ஃபார்முலா படிச்சிங்கனாவே இந்த எக்ஸசைஸ் போட்டுடலாம். ஓகேவா? இந்தமாரி ஃபஸ்ட் பாயிண்ட்டு காஸ் டீட்டா இன்ட்டு 30 டிகிரி ப்ளஸ் எக்ஸு, அதே மாதிரி காஸ் பை ப்ளஸ் டீட்டா. தேர்ட் பாயிண்ட்டு சைன் பை ப்ளஸ் டீட்டா. இது வேல்யூ அவனே கொடுத்துனா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபார்முலா அப்ளை பண்ணி. இது வந்து 6th கொஷின். அடுத்தது இல்லை 7th கொஷின்னா இப்போ சைன் 50t வேல்யூ கொடுத்தாங்க, காஸ் 50 வேல்யூ கொடுத்தாங்க. நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ரூட்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு சைன் 50 வேல்யூ கண்டுபிடிக்கணும், அடுத்து காஸ் 50 வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸு பார்க்கலாம்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.